வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரா ரூமுக்குள்ள வந்ததும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப மாறனும் வராங்க. எங்கடா அது அப்படின்னு கேக்குறாங்க. எதை கேக்குறேன்னு கேக்குறாங்க. அதான் நீ எழுதி வைப்பிய டைரிங்கிறாங்க. எது டைரியா? டைரி எழுதுற பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க மாறன். நீ போய் சொல்லாத, எங்க மறைச்சு வச்சிருக்கீன்னு ஒழுங்கா சொல்லு. நிறைவேறாத ஆசையிலாம் டைரியில தான் எழுதி வச்சிருப்பாங்களாமே. அது என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் முதல்லயே நான் செஞ்சுட்டு நான் உடனே கிளம்பி போகணுங்கிறாங்க வீரா. தினமும் நீ ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு சொல்லுவேன், அதையும் நான் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்க முடியுமா? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பேன். உனக்கும் தொந்தரவு இல்லை பாருங்கிறாங்க வீரா. போய் எடுத்துட்டு வாங்குறாங்க வீரா. அது எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன் எடுக்க முடியாதுன்னு கேட்க, அது இங்கல்ல இருக்கு, அறிவுக்குள்ள இருக்கு. அது எனக்கே தெரியாது, எப்போ என்ன தோணுதுன்னே எனக்கு தெரியாது. அது எப்படி நான் எடுத்து கொடுக்க முடியுங்கிறாங்க. சரி, அடுத்த பக்கெட் லிஸ்ட் என்ன? என்னது மேடம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க, ஒவ்வொரு தடவையும் நான் தான் கேட்டு கேட்டு செய்வேன், ஆனா இப்போ நீங்களே கேட்குறீங்க. ஆனா என்னோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசா லென்த்தா இருக்குமே, பரவாயில்லையா? சொல்லு செய்யறேங்கிறாங்க. பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தான். ஆனா இது ஒரே லைன்ல ஒரே வரியில முடிச்சிடலாம். ஓ அப்படியா? அப்படின்னா சீக்கிரமா சொல்லு, நானும் முடிச்சிட்டு என் வேலையை முடிஞ்சதேன்னு நானும் போய்கிட்டே இருப்பேன் பாருங்கிறாங்க வீரா. அதாவது நீ நோட்ஸ் ஒன்று கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருப்பீல, அதை வேணா என் கண்ணு முன்னாடியே கிழிச்சு எறிஞ்சிட்டு நீ என் கூட வந்தீங்கன்னா போதுங்கிறாங்க. தெரியும்டா உன்னை பத்தி எனக்கு, இப்படிதான் ஏதாச்சும் உன்னை தூக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் இரு வர அப்படின்ட்டு போறாங்க வீரா. வீரா அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து விவாகரத்து நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அடி பாவி, இது இவ்வளவு நாளா ஹேண்ட்பேக்லயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறியான்னு கேட்குறாங்க மாறன். ஆமா, உன்னோட பக்கெட் லிஸ்ட் எப்போ முடியுதோ அப்ப இதை எடுத்து உன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேனால, இதுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியது இல்லையேங்கிறாங்க வீரா. உன்னோட மோட்டிவ் வேற மாதிரி போயிட்டு இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு சரிப்பட்டு வராது, அதனால நீ இப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இந்த அப்படி கையெழுத்து போடுங்கிறாங்க வீரா. அடி என்னடி இது, சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அதை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. என்னடி இது, ஒரு பேரும் இல்ல அட்ரஸும் இல்ல, இதுல எப்படி கையெழுத்து போடுறதுன்னு கேக்குறாங்க மாறன். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ கையெழுத்து மட்டும் தானே போட்டு கொடுங்கிறாங்க வீரா. அன்னைக்கு அட்வொகேட் ஆபீசரை பார்க்கும்போது எல்லாம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒன்னையுமே காணுமே, ஏதோ பிளாக்மெயில் பண்றீங்க என்ன, இதுல எல்லாம் வெறும் பத்திரத்துல என்னால கையெழுத்து போட முடியாதுங்கிறாங்க. ஆமா மாமா, நீ 1000 கோடி சொத்து வச்சிருக்க, உனைய ஏமாத்தி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அதை அப்படியே நான் எடுத்துட்டு பாக்குறேன் பாரு. போடுற ஒரு கையெழுத்து தானே போடுங்கிறாங்க. இதெல்லாம் என்னால கையெழுத்து போட முடியாது, நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி, குட்டிய கரணமே அடிச்சு சுத்தி சுத்தி வந்தாலும் சரி, என்னால எல்லாம் போட முடியாதுங்கிறாங்க. உனக்கு அட்ரஸ் தான் பிரச்சனையா, நான் வேணாலும் எழுதி கொடுக்குறேன், அப்ப எனக்கு எப்பதான் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பேன்னு கேக்குறாங்க வீரா. என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பேன், அது வரைக்கும் இது தேவையே இல்லைங்கிறாங்க. டே இங்க கொடுடா, முதல்ல உன்னோட ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் நானும் நிறைவேற்றிக்கிட்டு தானே இருக்கேன், முதல்ல நீ அந்த பேப்பரை கொடுன்னு கேக்குறாங்க வீரா. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது, முதல்ல அந்த பேப்பரையாவது குடுன்னு வீரா கெஞ்சுறாங்க கேக்குறாங்க. இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, என் கைக்கு வந்துருச்சல்ல, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு வராங்க. வீராவும் பின்னாடியே ஓடி ஓடி அதை புடுங்குறாங்க. குடுறா விளையாடாதுடா அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க வீரா. முடியாது முடியாதுன்னு வெளியில ஓடி வராங்க மாறனோடவும் பின்னாடியே வீராவும் ஓடுறாங்க. அந்த பேப்பரை புடுங்குறதுக்காக எட்டி எட்டி குதிச்சு குதிச்சு அந்த பேப்பரை புடுங்க பாக்குறாங்க வீரா. கொடுக்காம மறுபடியும் மாறன் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க வீரா. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த பக்கமா அண்ணாந்து பாக்குறாங்க. அட வீராவும் மாறனும் விருப்பமே இல்லாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். சின்ன ஜெர்சுக சரி ஜாலியா விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமச்சந்திரன் இந்த பக்கமா வராங்க. ராமச்சந்திரனை பாக்குறதுக்காக கடை மேனேஜர் சில ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வராங்க. அவங்க வரும்போது போன்ல பேசிட்டு வரும்போது அங்க கிடந்த மேட்டை கவனிக்காம வந்ததுனால தட்டி விட்டதும் கையில வச்சிருந்த ஃபைல் எல்லாம் செதறி போயிருது. செதறின பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு சேர்த்துறதுக்குள்ளே அங்க வீராவும் மாறனும் ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. மாறன் கையில இருந்த பேப்பர் நழுவிட்டு வந்து இந்த பக்கமா மேனேஜரோட பேப்பர்ஸ்ல கலந்துருது. வீராவும் மாறனும் கீழே தான் பேப்பரை விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போச்சு 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 எல்லாம் போச்சு, எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு வீரா மாறனை திட்டுறாங்க. போயிட்டு போது விட்டுட்டீங்கிறாங்க மாறன். அந்த பேப்பர் மட்டும் எங்க அப்பா கையில பட்டுச்சு, அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான் எனக்கு வேலை மிச்சங்கிறாங்க மாறன். டே என்னடா சொல்ற, ஏண்டா மாமா கையில மாட்டுச்சு அவ்வளவுதான், ஐயோ உடனே போய் எடுத்தாகணுமே அப்படின்னு வீரா குடுன்னு மாடியில இருந்து கீழே ஓடி வராங்க. வீரா பெஞ்ச் கடையில எல்லாம் அங்கங்க தேடி பாக்குறாங்க. டே எங்கடா போச்சு, காணுமேடாங்கிறாங்க. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு போகுது விடுங்கிறாங்க மாறன். ஒருவேளை அந்த ஃபைல்ல இது இருக்குமா அப்படின்னு வீரா கேட்கவும், இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மாறன். சரி வாடா போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் அந்த அண்ணங்கிட்ட கேட்க போறாங்க. ஆனா அந்த ஃபைலை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே காட்டி வந்துடுறாங்க. அந்த ஃபைல் எங்க கொடுங்க, நானும் ஒரு தடவை செக் பண்ணி பாக்குறேங்கிறாங்க. டே அதை நீ பார்க்க கூடாதுடா, அதை கொடுறா நானே பாத்துக்கிறேங்கிறாங்க. நானும் கத்துக்கணுமல, நான் ஒரு தடவை பார்த்துட்டு தான் தருவேங்கிறாங்க கார்த்தி. நான் பாக்குறேன் நீ பாக்குறேன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ராமச்சந்திரன் இங்க வாங்க அப்படின்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறமா ஐயா வந்துட்டாங்க, அங்க கொடுங்க ஃபைலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஃபைலை வாங்கிட்டு ஒட்டமா ஓடுறாங்க. டே என்னடா அதுக்குள்ள ஃபைலை கொடுத்து விட்டுட்டியா, டே அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கணும்னு நினைச்சேன், வசமா மாட்டி விட்டுட்டியாடாங்கிறாங்க மாறன். அண்ணனே அந்த ஃபைலை கொடுங்கன்னு மணிகிட்ட கேட்கும்போது இருங்க ஐயா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்துட்றாங்க. மணி அவனால எதுக்கு நிக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க.
சும்மா தான் ஏதோ பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு மாறன் சமாளிக்கிறாரு. இவர் என்ன வேலை வெட்டி இல்லாம வந்திருக்காருன்னு நினைச்சீங்களான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். ஐயோ அப்பா அதெல்லாம் இல்ல, பார்த்தா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் கேட்டேன்னு கார்த்தி சமாளிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, நீங்க தூங்கணுமில்ல, இப்போதைக்கு இதை பார்க்க வேண்டாம், காலையில பார்த்துக்கலாம் விடுங்கங்கிறாங்க வீரா. ஓ அப்படியா சொல்ற, சரிம்மா இந்த அக்கௌண்ட் போய் வை அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட கொடுக்குறாங்க ஃபைல் எல்லாம். வீராவும் அப்பாடா ஏதோ தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சு வாங்குறாங்க. ஐயா நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கும், நீங்க நேரமே கிளம்பிடுவீங்க, அப்போ உங்ககிட்ட கையெழுத்து வாங்க முடியாது, அதுக்கு இப்பவே போட்டு கொடுங்கன்னு மணி கேட்குறாங்க. அடடா ஆமா நான் கல்யாணத்துக்கு போறதையும் மறந்துட்டேனே வீரா, அதையெல்லாம் கூட இப்பவே நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேங்கிறாங்க ராமச்சந்திரன். அட குடும்பம் என்னம்மா யோசிக்கிறேன்னு மணி வீரா கையில இருந்த ஃபைல் பூரா வாங்கி ராமச்சந்திரன் கையில கொடுக்குறாங்க. போச்சு போச்சு மாமா பார்த்துட்டா அவ்வளவுதான், இப்போ என்ன பண்றது, வீராவும் மாறணும் டென்ஷனா நிக்கிறாங்க. ராமச்சந்திரன் ஒவ்வொரு ஃபைலா எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வீரா யோசிக்கிறாங்க இப்போதைக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு. தன்னோட போன்ல இருந்தே அங்க லாங் லைனுக்கு போன் பண்றாங்க. அந்த போனை அட்டன் பண்ற மாதிரி போனதும் மாமாவா இருங்க மாமாவை பேச சொல்றேங்கிறாங்க வீரா. மாமா உங்களுக்கு தான் போன் செல்வனாமேங்கிறாங்க. ஓ செல்வமா, இரு வரேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க ராமச்சந்திரன். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு வீரா நாளைக்கு வந்து கடையில் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது பண்ணி அந்த பேப்பரை எடுத்துடலான்னு பார்த்தா இப்படி பிளான் சொதப்பிடுச்சு அப்படின்னு வீரா மறுபடியும் திரும்பி வர்றாங்க. இவர் கையில சிக்கிருச்சு, கண்டிப்பா இவர் படிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க மாறன். எப்படியாவது குட்டையை கிளப்பணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு, வள்ளியம்மா தான் வீட்டுல இல்லையே, இப்ப எதுக்கு அத்தை அத்தைன்னு அலக்கூட்டிட்டு இருக்கிறான், இவன் முன்னாடி தானே கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, அதுக்குள்ள எதுக்கு இப்படி அலக்கூட்டிட்டு இருக்கிறான், வேணும்னா அங்க போய் பார்க்க சொல்லுங்கிறாங்க ராமச்சந்திரன். ஐயோ இருந்த ஒரு சான்ஸும் அதுவும் போயிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மாறன். இந்த பக்கமா ஒவ்வொரு ஃபைலா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ராமச்சந்திரன். ஐயோ பெத்ததும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை, கூட பிறந்ததும் சரியில்லை, கட்டுனதும் சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, இப்போ என்னதான் பண்றதுன்னு அங்கங்க குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்க மாறன். ஐயோ டைவர்ஸ் பேப்பர்ல இவர் கையெழுத்து போட்டுருவார் போல இருக்கே அப்படின்னு மாறன் டென்ஷனா நடந்துட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இப்ப குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கான், போய் ஒரு கடையில உட்கார சொல்லு வீராங்கிறாங்க. ராமச்சந்திரன் பாதி கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி காலையில போட்டு கொடுக்குறேன், இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேங்கிறாங்க. சரிங்க ஐயாங்கிறாங்க மணி. அப்பாடா தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க மாறன். வீரா இங்க கொண்டா இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அதையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்றேன்னு ராமச்சந்திரன் மறுபடியும் கூப்பிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ விவாகரத்து பத்திரத்தையே எடுத்துட்டாரு, இதுதான் இதேதான் மாட்டிக்குவேன், நான் இங்க இருந்தா அவ்வளவுதான், நான் போறேன் நாயா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. டேய் பேசாம நில்லுட, அங்கே ஒழுங்க நில்லு அப்படின்னு வீரா எப்படி இழுத்து பிடிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அது என்ன பத்திரம் அப்படிங்கறத படிச்சு பாக்குறாங்க. என்னமா இது, கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே டைவர்ஸ் பத்திரம், கல்யாணங்கிறது நிரந்தரமான கமிட்மெண்ட், இப்படி ஒரு பேப்பரை வச்சு அதை முடிச்சுக்க முடியுமா, எப்பவாவது உங்ககிட்ட எல்லாம் மாமனார் மாதிரி நடந்துக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன், என் பசங்களை விட நான் உங்களை தானே எல்லாத்தையும் பெருமையா நினைக்கிறேன், என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், அப்ப எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டுல, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சந்தோஷமா நல்லா இருப்பீங்கன்னு தானே பண்ணி வைப்போம், இப்படி சத்தமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போறது என்ன அர்த்தம் அப்படின்னு வீராவை கேட்கும்போது வீராவும் மாறணும் ஒரு நிமிஷம் பயந்து நிக்கிறாங்க. என் பையன் விஷயத்துல நான் தப்பா முடிவெடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லும் போது, என்னது பையன் விஷயமா, அப்ப நான் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. மரணமே தெரியாது அவனுக்கு, ஏதோ கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லதும் கெட்டதும் எல்லாம் சொல்லி கொடுத்து அவ வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போவான்னு பார்த்தா இப்படி யாருமா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. வீராவும் மாறணும் கண்மணியும் ராகவனையும் தான் சொல்றேங்கிறாங்க. கண்மணியும் தங்கமான பொண்ணு, ராகவனுக்கும் கண்மணிக்கும் அப்படி என்ன பிரச்சனை வந்தது, டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். எல்லாம் வெளியில தெரிஞ்சா அப்பா வளர்த்தின பசங்க இப்படி தப்பா போச்சுன்னு என்னத்தானே பேசுவாங்கங்கிறாங்க ராமச்சந்திரன். உங்க எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுத்தானே நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சோம், கண்மணியும் சரின்னு தானே சொல்லிச்சு, வீட்டுல நடந்த முதல் கல்யாணம் இது, அத்தை இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த இடத்துக்கு வந்து நிக்கிறது கண்மணி, கண்மணிக்கு என்ன பிரச்சனை என்ன குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் பார்த்து பண்றேங்கிறாங்க ராமச்சந்திரன். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் யோசிச்சு செய்ய சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது, நீங்க ரெண்டு பேரும் பார்த்து கண்மணி கிட்ட சொல்லுங்கம்மாங்கிறாங்க ராமச்சந்திரன். அடே அப்பா இப்பவாவது அட்வைஸ் பண்ற அளவுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்களேன்னு நினைக்கிறாங்க. மாமா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும், இந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இப்படி பிரிய போறாங்களேன்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா, இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது, இதை அவங்க கண்ணிலேயே காட்டிடாதீங்கன்னு சொல்லி கிழிச்சு போட்டு போறாங்க. அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கிறாங்க மாறணும். வீரா என்னடா இது, ராகவனும் கண்மணியும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களான்னு காட்டி கேட்கறாங்க. அட ஏன்டா நீ வேற, நீ கொஞ்சம் சும்மா இருடா, நீ போடா, அவங்க எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க போங்கிறாங்க. மாறனுக்கு எதுவுமே புரியாதனால பேசாம போயிடுறாங்க. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு மாறனை திட்டுறாங்க. வீரா எதுக்கு எடுத்தாலும் என்னையே காரணம் சொல்லிட்டு இருக்காத, நீ என்ன டைவர்ஸ் பேப்பரை எல்லாரும் கையிலேயே வச்சு சுத்திட்டே இருக்கணுமான்னு கேட்கறாங்க மாறன். நான் அதை ஹேண்ட் பேக்ல தானே வச்சேன், நீ தானே அதை தேடி எடுத்து, நானும் எடுத்தேன், நீ தானே கையெழுத்து போடுன்னு அதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே தெரிஞ்சுங்கிறாங்க. அவன் எங்க அப்பா கண்மணியும் ராகவனும் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்குறாங்களேன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. போட வச்சது நீ தானுங்கிறாங்க. ஆமா போட்டது நீ தானுங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நானும் நீயும் பிரியறத நினைச்சிருந்தா கூட அந்த மனசு இந்த அளவுக்கு வெந்து போயிருக்க மாட்டாரு. அப்பா அட தொலைஞ்சது கழுதின்னு நம்மளை விட்டுருப்பாரு. ஆனா ராகவன் கண்மணி ரெண்டு பேரும் பிரியறத அந்த மனசை ஏத்துக்கவும் மாட்டாரு, தாங்கிக்கவும் மாட்டாரு.